உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பார்த்தீங்களா, யாக்கோபு நிமித்தமும் இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். நீ என்னை அறியாது இருந்த போது கூட உன்னை நான் தெரிந்து கொண்டு உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது யார் நிமித்தமாகவும்? யாக்கோபு நிமித்தமாகவும் இஸ்ரவேல் நிமித்தமாகவுமா? அப்போது ஆண்டவர் எப்போவுமே ஆணையிடும்போது தமிழும் பெரியவர் ஒருவர் இல்லாதனாலே தம்மையே வைத்து ஆணையிடுவாராம். அதுபோல் இந்த இடத்துல யாக்கோபு நிமித்தமும் இஸ்ரவேல் நிமித்தமும் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்து உனக்கு இடைக்கட்டி கட்டினேன் அப்படிம்பார். நான் தான் உன் தேவன், வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தாசனாகி யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆசீர்வாதமும் புதுவிதமான ஆசீர்வாதங்கள். நாமும் கூட அந்த சந்ததியில் வந்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியில் விசுவாச மார்க்கத்தில் வந்தவர்கள். அவளுடைய சந்ததியில் வரலனாலும் விசுவாசத்தினால அவளுடைய சந்ததியாக இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்ம பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அவர். என்னுடைய பேரையும் உங்களுடைய பேரையும் அவர் சொல்லி அழைக்கிறாரு. நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்வோமா? ஆமென்.